இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு வன சரகத்துக்குட்பட்ட பள்ளக்குப்பம் காப்புக்காட்டில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு உருண்டைகளை பூமியில் புதைத்துக் கொண்டிருந்த இருவரை பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த 27 வயதான தனசேகர் மற்றும் 37 வயதான ஜெய்பாலன் என்பது தெரியவந்தது. இவர்கள் வனவிலங்குகளை வேட்டையாட பயன்படுத்த இருந்த 43 நாட்டு உருண்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் அவர்களிடம் இருந்த 2 கத்திகள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தையும் கைப்பற்றினர். இந்த சம்பவம் பேரணாம்பட்டு மற்றும் சுற்று பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினரின் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த உருண்டைகள் எங்கிருந்து வாங்கப்பட்டன, யார் தயாரித்தனர், முந்தைய வேட்டை சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளனவா என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் உருண்டைகளை செயலிழக்க செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. வனவிலங்கு வேட்டை தடுப்பு சட்டம் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று நாட்டு உருண்டைகளை பயன்படுத்தி வேட்டையாடுவது பெரும்பாலும் மான், முயல், காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளை இலக்காக கொண்டு நடைபெற்று வருகிறது. இவை வனப்பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டு விலங்குகள் நடந்து செல்லும் போது கதையை முடிக்கும் முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. இது வன உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, ரோந்து செல்லும் வனத்துறை ஊழியர்கள், உள்ளூர் மக்கள், கால்நடைகள் ஆகியவற்றிற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக வனவேட்டை தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் நாட்டு உருண்டைகள், வில்லு அம்பு, வேட்டை நாய்கள் போன்றவை பயன்படுத்தப்படுவது அடிக்கடி கண்டுபிடிக்கப்படுகிறது. வனத்துறை அதிகாரிகள் கூறுகையில், பொதுமக்கள் வனப்பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய நபர்கள் அல்லது செயல்பாடுகளை கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். இதுபோன்ற சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.